அம்மா அத்தை. ஹலோ. அத்தை எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஐயோ இது என்ன கேள்வி வேற கேக்குற? டடாய். ஹோம்வொர்க் பண்ணிட்டியா? பண்ணிட்டு இருக்கேன் அத்தை. சரி இப்ப சாப்பிடாத, காலையில சாப்பிடணும் சரியா? சரிங்க அத்தை. குட் கேர்ள். என்னம்மா இப்படி உட்கார்ந்திருக்க? வா. பொண்ணு இல்ல கையில். தேவி அக்கா சாப்பிட்டியா? இல்ல இன்னும் சாப்பிடலக்கா. அவளுக்கு கொடுத்த சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கு. கேட்டா பசிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது, ஏன் சாப்பிடாம உட்கார்ந்திருக்க? அண்ணி நீங்க போய் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. சரிக்கா. ஆனந்தி ஆ கை கழுவ தண்ணி எடுத்துட்டு வா. சரிக்கா. தேவி இந்த மாதிரி சாப்பிடாம சோகமாவே இருக்காத. அப்படி இருந்தா வயித்துல இருக்கிற குழந்தை எப்படி ஆரோக்கியமா இருக்கும்? அப்புறம் நாளைக்கு விக்னேஷ் வந்து ஏன் என் பொண்டாட்டியும் குழந்தையும் சரியா பாத்துக்கலன்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? அண்ணி இதோ வந்துட்டேன் கை. கொடுங்க. இந்தா சாப்பிடு. அக்கா எனக்கு இப்ப பசிக்கலக்கா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஓ அப்படியா? அக்கா உன்கிட்ட ஒன்னு சொல்லலான்னு பார்த்தேன். இன்னைக்கு டியூட்டிக்கு போறதுக்கு முன்னாடி நான் விக்னேஷ பார்த்தேன். அக்கா அக்கா என்னக்கா சொல்றீங்க? விக்னேஷ பாத்தீங்களாக்கா? அவர் என்னக்கா சொன்னாரு? எப்படி இருக்காரு? அக்கா அவருக்கு கை சரியாயிடுச்சாக்கா? சொல்றேன், எல்லாமே சொல்றேன். அக்கா ஆனா முதல்ல நீ சாப்பிடணும். அக்கா ப்ளீஸ்க்கா சொல்லுங்கக்கா. விக்னேஷ் என்ன சொன்னாரு? என்ன பத்தி ஏதாவது கேட்டாராக்கா? நீ சாப்பிட்டா நான் சொல்லுவேன். சரிக்கா. டைரக்டா எல்லாம் கேக்கல, ஆனா ஓ மேலயும் வயித்துல வளர்ற குழந்தை மேலயும் பாசம் இன்னும் அப்படியேதான் இருக்கு. அப்படின்னா தேவியோட வளகாப்புக்கு அவர் வருவாரா கையில்? கண்டிப்பா வருவாங்கம்மா. நான் விக்னேஷ் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவரும் வேதவள்ளி அத்தையும் கண்டிப்பா வளகாப்புக்கு வருவாங்க. அப்படின்னா அவங்க சமாதானம் ஆயிட்டாங்களா? முழுசா சமாதானம் ஆயிட்டாங்கன்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. கோவம் இன்னும் இருக்கு. ஆனா வளகாப்புக்கு வருவாங்கன்னு நான் நம்புறேன். இந்த வளகாப்புக்கு அவங்க வந்தாங்கன்னா நிச்சயமா தேவிய பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களோட கோவம் எல்லாம் காணாம போயிடும். அம்மா இந்த வளகாப்ப மாப்பிள்ளை வீட்டுல பண்ற மாதிரியே வெளியே காட்டிக்கோங்க. அவங்க பிஸியா இருக்கிறதால நம்ம எல்லாத்தையும் எடுத்து செஞ்சிட்டு இருக்கோம்னு சொல்லிடு சரியா? கையில மூர்த்தி, வந்துட்டியா? ஆ கையில காலையில நீ சொன்ன எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். வளகாப்ப சூப்பரா நடத்திடலாம். ஆனா மாப்பிள்ளைய தான் எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியல. அது மட்டும்தான் வேலை செய்யும் போது மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. விக்னேஷ் வருவாரு மூர்த்தி, நிச்சயமா வருவாரு. அவ வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தா விட பரவாயில்ல விக்னேஷ். ஆனா அத்தனை பேர் முன்னாடி என்னை கெட்டவளாக்குற மாதிரியே பேசிட்டு இருந்தா. எனக்கு அப்படியே செம கோபம் வந்துருச்சு. அவ நம்மளை தாக்கி தாக்கி பேசிக்கிட்டே இருந்தா நாம பயந்து ஓடி போயிடுவோமா என்ன? என்ன ஆனாலும் சரி, நாம அந்த வளகாப்புக்கு போயிடவே கூடாது. அம்மா சொல்றதை மீறி நீ போனேன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. லாஸ்ட் வாய். குடுக்க நான் எடுத்துட்டு போறேன். நான் எடுத்துட்டு போறேன். கை கழுவணும்ல. ஏய் மாமா வராருன்னு சொன்னதும் முகத்துல அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. நீ ஜாலியா இரு, எதை பத்தியும் யோசிக்காத. கையல் அக்காவை நம்பினோர் கைவிடப்படார். சரியா?
இன்னைக்கு மகளிர் சங்க மீட்டிங்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். யார் கால்லயும் விழக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்தீங்க என்ன. ஆனா தேவிக்காக நான் வேதவள்ளி அத்தை கால்ல விழுந்தேன். அவங்க மனச மாத்தி எப்படியாச்சும் விக்னேஷ கூட்டிக்கிட்டு வளகாப்புக்கு வர வச்சிடுங்கப்பா. அவங்க வளகாப்புக்கு வரணும். எனக்கு அதுதான் இப்போதைக்கு பெரிய சாதனையாவே இருக்கு. கையல் அவளோட அப்பா போட்டோவுக்கு முன்னாடி நின்னான்னா ஒண்ணு பிரச்சனையா இருக்கணும், இல்ல பிரச்சனைய தீர்த்து வைக்கிறதுக்கு நன்றி சொல்லணும். இப்ப இதுல எதுவா இருக்கும்? ஹாய், ஹாய். சாப்பிட்டியா? நீ வராம எப்படி? என்ன பண்ணிட்டு இருக்க? அது நிறைய கம்பெனிஸ்க்கு ரெஸ்யூம் அனுப்பிட்டு இருக்கேன். பாப்போம் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதானே. உனக்கு கண்டிப்பா கிடைக்கும்டா. மொபைல் ரிங் ஆகுது. நீ சொன்னா கண்டிப்பா நடக்கும். சொல்லு மச்சான். மச்சான், நான் கம்பெனில பேசிட்டேன்டா. ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆனா நீ ஒண்ணு பண்ணணும். நாளைக்கே பெங்களூர் வரணும்டா. ஏய் கண்டிப்பாடா, நான் வரேன். சரி, ஓகே மச்சான். பாய். ஓகேடா, பாய். கயல், என் ஃப்ரெண்ட் அருண் தான் கால் பண்ணா. அவனை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. அவனுக்கு நான் அம்மா கூட சண்டை போட்டு வெளியே வந்தது தெரிஞ்சு எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் தரேன், அதை வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னான். பட் நான் தான் பணம் கொடுத்தா நம்ம நட்பு கெட்டு போயிடும், அதுக்கு பதிலா உனக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது வேலை வாங்கி கொடுன்னு கேட்டிருந்தேன். அது சம்பந்தமா நாளைக்கு என்ன பெங்களூர் வர சொல்றான். ஃப்ளைட் டிக்கெட்லாம் அவனே போட்டுறானாமா. நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டு. சூப்பர் எழில், சூப்பர். இது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த வருஷம் நமக்கு நல்லதாவே ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நான் போய் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிறேன். ஏய் இரு, நீ டயர்டா இருப்ப, பேக்கிங்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல சாப்பிட்டு வந்து ரெஸ்ட் எடு போ. போனா நீயும் இன்னும் சாப்பிடல. நானும் தான் மேடம். அப்போ வா. வா. அனி டீ. தேங்க்ஸ் ஷாலினி. ஆனந்தி, இந்த டீ. அண்ணா டீ. அம்மா எங்க? அக்கா கோயில் போயிருக்காங்க. குட் மார்னிங் அண்ணி. டீ. குட் மார்னிங். நீ எழிலுக்கு காஃபி கொடுத்துறியா? சரிங்க. அண்ணி,